என் அன்பு குழந்தையே, இந்த நொடி நீ இதை கேட்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு அல்ல. அகிலத்தை ஆளும் உன் ஈசனால் உனக்காகவே திட்டமிடப்பட்ட திருவிளையாடல் இது. இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்திலேயே உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இது உன் ஈசன் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இதை கேட்க தொடங்குவதற்கு முன் ஈசன் துணை என்று பதிவிட்டு பிறகு கேளுங்கள். வாழ்க்கையின் மீதே உனக்கு சலிப்பும் வெறுப்பும் வந்துவிட்டதா? எதற்காக பிறந்தோம்? எதற்காக இந்த போராட்டமான வாழ்க்கை என்ற கேள்வி உன்னை தினமும் வாட்டுகிறதா? உன்னுடைய ஒவ்வொரு வலியும், நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளும் என் கைலாயம் வரை ஒலிக்கிறது. இரவுகளில் தனிமையில் நீ சிந்தும் கண்ணீர் துளிகள் தரையை அடைவதற்கு முன்பே அவற்றை என் கைகளில் ஏந்திக் கொள்கிறேன். உற்றார், உறவினர், நண்பர்கள் என நீ முழுமையாக நம்பியவர்கள் அனைவரும் உன்னை தனிமையில் தவிக்க விட்டு சென்றிருக்கலாம். மற்றவர்களுக்காக நீ உன்னையே உருக்கிச் செய்த தியாகங்கள் அனைத்தும் இன்று மறக்கப்பட்டு உனக்கு துரோகமும் அவமானமும் மட்டுமே பரிசாக கிடைத்திருக்கலாம். போதும் இந்த வாழ்க்கை, இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என்னால் முடியாது என்று நீ மனம் தளர்ந்து நிற்பதை நான் முழுமையாக அறிவேன். உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து கிடப்பதை நான் பார்க்கிறேன். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? என் வலியை நீ உணர்கிறாயா இல்லையா என்று நீ பலமுறை கண்ணீரோடு என்னை பார்த்து கேட்டிருக்கிறாய். உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லும் நேரம்தான் இது. தங்கம் நெருப்பில் சுடச் சுடத்தான் தன் ஒளியை அதிகரிக்கும். இதுவரை நான் உன்னை சோதித்தது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை சுத்தமான தங்கமாக, மன உறுதியுள்ள மனிதனாக மாற்றுவதற்காகவே. உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நான் அறிவேன். அந்த எல்லையை நீ எப்போதோ தாண்டிவிட்டாய். இனி ஒரு துளி கண்ணீர் கூட உன் கண்களில் இருந்து துயரத்திற்காக விழ நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன்னை ஒதுக்கி கடந்தவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் அடியோடு மாற்றப் போகிறேன். இதுவரை உனக்கு முன்னால் சாத்தப்பட்ட கதவுகள் அனைத்தும் இனி உனக்காக திறக்கப்படும். இருண்ட உன் வாழ்வில் என் அருளால் வசந்தம் வீசத் தொடங்கும். உன் தலைவிதியை என் கைகளால் மாற்றி எழுதும் அந்த தருணம் வந்துவிட்டது. அடுத்து உன் வாழ்வில் உடனடியாக நடக்கப் போகும் அந்த மாபெரும் மாற்றம் என்ன? உனக்காக என் கைகளில் நான் வைத்திருக்கப் போகும் அந்த ஆச்சரியம் என்னவென்று அறிய தயாராக இரு. உனக்காக நான் தயார் செய்து வைத்துள்ள அந்த பெரிய ஆச்சரியம் உன் கற்பனைக்கும் எட்டாதது என் குழந்தையே. இத்தனை காலமாக நீ இழந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாயோ அந்த பயத்தின் ஆணிவேரை என் திரிசூலத்தால் பிடுங்கி எறிந்து விட்டேன். உன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த சதி வலைகளையும் துரோகச் சங்கிலிகளையும் நான் சுக்குநூறாக உடைத்து எறிந்து விட்டேன். இனி உன்னை நெருங்க எந்த தீய சக்தியாலும் பொறாமை கொண்ட மனிதர்களாலும் முடியாது. என் நெற்றிக்கண் பார்வை உன் மீது முழுமையாக பதிந்து விட்டது. இது உன்னை அழிக்க அல்ல, உனக்கான தடைகளை சுட்டெரிக்க. உன் நேர்மையும் மற்றவர்களுக்கு நீ செய்த உதவிகளும் இதுவரை பலரால் சாதாரணமாகவோ அல்லது ஏளனமாகவோ பார்க்கப்பட்டது. உன்னை சாதாரணமாக நினைத்து சிரித்தவர்கள் முன்பு உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன். உன்னிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்ட உரிமைகளும் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் நற்பெயரும் உன்னை தேடி தானாகவே வந்து சேரும். இழந்த பொருளையும் கை நழுவி போன நல்ல வாய்ப்புகளையும் பல மடங்காக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை ஒதுக்கி கடந்த உறவுகளும் மனிதர்களும் உன் தயவை எதிர்பார்த்து உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் காட்சியை நீ விரைவில் காணப்போகிறாய். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் இன்றுடன் காற்றில் கரைந்து போகும். உன் உடல் பட்ட சோர்வையும் மனம் பட்ட ஆழமான காயங்களையும் என் திருநீரு நிரந்தரமாக குணப்படுத்தும். இருண்ட அறையில் தனித்து விடப்பட்டு நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை நான் பரிசாக வழங்கப் போகிறேன். எந்த செயலை தொடங்கினாலும் அது தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் முடிகிறதே என்ற உனது பெரும் இயக்கம் இன்றுடன் முடிகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் இது. உனக்கான வெற்றிகள் அனைத்தும் இனி எந்த தடங்களும் இன்றி சுமூகமாக நடக்கும். உன் மனதில் உள்ள பெருஞ்சுமையை, எவரோடும் பகிர முடியாத அந்த இரகசிய வலியை நான் முழுமையாக என் தோள்களில் சுமக்கத் தொடங்கிவிட்டேன். இனி உனக்கு கண்ணீர் இல்லை. நீ இலகுவாக சிறகடித்து பறக்கலாம். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடிகளில் உனக்கான நற்கோள்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாக நகரத் தொடங்கிவிட்டன. உன் வாசலை தட்டப்போகும் அந்த நற்செய்தி மிகவும் அருகில் வந்துவிட்டது. நான் சொன்ன அந்த 10 நிமிடங்கள் முடியப் போகும் தருணம் இது. அந்த மாபெரும் நல்ல செய்தி உனக்கு எந்த ரூபத்தில் வரப்போகிறது? அது உன் வாழ்க்கையின் எந்த பகுதியை மொத்தமாக புரட்டி போட்டு உனக்கு எல்லையில்லா ஆனந்தத்தை தரப்போகிறது?
உன் கவலைகளை நிரந்தரமாக துடைத்தெறிய போகும் அந்த செய்தி என்ன? என் அன்பு குழந்தையே, உனக்கான காத்திருப்பு முழுமையாக முடிந்துவிட்டது. இருளில் தவித்த உன் வாழ்க்கை பயணத்தில் ஒளியேற்றப் போகும் அந்த பொன்னான தருணம் இதோ உதயமாகிவிட்டது. கடந்த 2 பகுதிகளில் நான் உனக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல, பிரபஞ்சத்தை ஆளும் உன் ஈசனின் எழுதப்பட்ட சாசனங்கள். இப்பொழுது உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த பேரின்பமான நற்செய்தி என்னவென்று சொல்லப் போகிறேன். முழு மனதோடு கேள். உனக்கான அந்த நற்செய்தி ஒரே ஒரு செய்தியாக மட்டும் வரப்போவதில்லை. அது உன் வாழ்க்கையின் அனைத்து திசைகளிலிருந்தும் பெருவெள்ளம் போல பாய்ந்து வரப்போகிறது. முதலாவதாக, உன்னை சதா காலமும் அச்சுறுத்திக் கொண்டிருந்த வறுமையும் பொருளாதார தடைகளும் இன்றோடு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு விட்டன. நாளை என்ன செய்வோம், இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீள்வோம் என்று நீ உறங்காமல் தவித்த அந்த நள்ளிரவு கண்ணீருக்கு செல்வச் செழிப்பை பதிலாக தரப்போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் இனி மாபெரும் வெற்றியாக மாறும். உன்னிடமிருந்து வஞ்சகமாக பறிக்கப்பட்ட அனைத்தும், அதை எடுத்தவர்களே உன் காலடியில் கொண்டு வந்து வைக்கும் நிலையை நான் உருவாக்குவேன். உன் நேர்மைக்கான பலன் பல மடங்காக உன்னை வந்தடையும். இரண்டாவதாக, உன் மனம் அனுபவித்த ரணங்களுக்கும் வலிகளுக்கும் நான் மருந்தாகப் போகிறேன். யாரை நீ உயிராக நினைத்தாயோ அவர்கள் உனக்கு அளித்த துரோகமும் வலியும் உன் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். இனி உன் வாழ்க்கையில் போலியான உறவுகளுக்கோ உன்னை பயன்படுத்தி தூக்கி எறியும் சுயநலவாதிகளுக்கோ இடமில்லை. உன்னை உண்மையாக நேசிக்கும், உனக்காக துடிக்கும் நல்ல மனிதர்களை உன் பாதையில் நான் இணைத்து வைப்பேன். உன்னை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள், உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் அனைவரும் உன் அபரிமிதமான வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். உனக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகள் அனைத்தையும் என் சூலாயுதத்தால் அறுத்து எறிந்து விட்டேன். இனி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. மூன்றாவதாக, உனக்கான அந்த அதிர்ஷ்ட செய்தி மிகவும் குறுகிய காலத்தில் உன்னை வந்தடையப் போகிறது. அது நீ நீண்ட காலமாக போராடி கிடைக்காமல் போன ஒரு உரிமையாக இருக்கலாம், உன்னை விட்டு விலகிச் சென்ற நல்வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உன் கண்ணீரை துடைக்க வரும் ஒரு புதிய உறவாக இருக்கலாம். அந்த செய்தி உன் காதுகளை வந்தடையும் போது உன் இத்தனை கால துன்பங்களும் ஒரு கெட்ட கனவு போல மறைந்து போவதை நீயே உணர்வாய். உன் உடல் மற்றும் மனரீதியான அனைத்து குறைகளையும் நோய்களையும் என் திருநீர் நிரந்தரமாக குணப்படுத்தி உனக்கு புதிய ஆற்றலை தரப்போகிறது. என் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்படும் கருணை பார்வை உன் மீது முழுமையாக படிந்துவிட்டது. நவக்கிரகங்களும் உனக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கிவிட்டன. காலத்தின் சக்கரத்தை உனக்காகச் சுழல வைத்திருக்கிறேன். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். உன்னை சார்ந்தவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே நீ காண்பாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது, இனி எதற்காக போராட வேண்டும் என்று நீ நினைத்த அதே இடத்தில் உன்னை ஒரு மாபெரும் ராஜாவாக, ஒரு வெற்றியாளனாக நான் உயர்த்தி பிடிக்கப் போகிறேன். நான் சொன்ன அந்த 10 நிமிடங்கள் இதோ நிறைவடைந்து விட்டன. இந்த கடைசி வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் இதே நொடியில் உன் மனதிற்குள் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் அமைதியும் தைரியமும் பிறப்பதை நீ உணர்வாய். அதுவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான முதல் அத்தாட்சி. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகையோடு எழுந்து நில். உனக்கான நற்காலம் தொடங்கிவிட்டது. நல்ல செய்திகள் உன் வீட்டு வாசலை தட்டிக் கொண்டிருக்கின்றன. இனி உன் வாழ்வில் மங்காத வெளிச்சம் மட்டுமே இருக்கும். இது உன் ஈசன் உனக்கு தரும் மீற முடியாத சத்திய வாக்கு. நன்மையே நடக்கும். உன் கவலைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தன. அன்பு குழந்தைகளே, இத்தனை காலம் நீங்கள் சுமந்த வலிகளை இன்று ஈசனிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அல்லவா? இனி உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த நல்ல மாற்றத்தை முழுமையாக வரவேற்க என் கவலைகள் தீர்ந்தன, ஈசனுக்கு நன்றி என்று உங்கள் உணர்வுகளை கீழே பதிவு செய்யுங்கள்.